யோனத்தானுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் விசுவாசித்தது யாரை என்பதை அவன் அறிந்திருந்தான். இஸ்ரவேலின் மேல் யுத்தம் வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஓடி எங்க போய் ஒளிந்து கொண்டார்கள்? கெபிகளுக்கு நேராய் ஒளிந்து கொண்டார்கள். ஒரு கூட்டம் சவுலுக்கு பின் சென்ற ஜனங்கள் கூட ஒன்றொன்றாய் கழன்று போனார்கள். கடைசியாக 600 பேர் கூட உண்டா என்பதே பெரும் சந்தேகமான ஒரு சூழ்நிலை. பட்டயமோ ஈட்டியோ தீட்டிக் கொள்ள முடியாதபடி ஒரு கொல்லன் கூட அகப்படாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா! எந்த விதத்திலும் சாதகமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு இல்லை. ஜெயம் அடைவதற்கு எந்த ஒரு சாதகமான சூழ்நிலையும் அவனுடைய கண் முன்னால் இல்லை. அல்லேலூயா! அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், அவர்கள் இருவரிடத்திலே மாத்திரம் பட்டயமும் ஈட்டியும் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, யோனத்தான் தான் விருத்த சேதனம், அந்த 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தெளிவாக வாசித்து அறிவோமையானால், யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போதும். அவன் ஒரு காரியத்தை மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறதை பார்க்கிறோம். அது என்னது? விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம். அல்லேலூயா! இந்த பெலிஸ்தியர் எப்படிப்பட்டவர்கள்? விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விருத்த சேதனம் என்றால் என்ன? அல்லேலூயா! அது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. விருத்த சேதனம் அடைந்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வாசிப்போம் ஒரு வசனம், பிலிப்பியர் 3:3, கொலோசியர் 2:11 வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். எதனாலே ஆராதனை செய்து? ஆவியினாலே ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா! இங்கே எத்தனை பேர் ஆவியிலே ஆராதனை செய்தீர்கள்? ஆவியிலே ஆராதனை செய்தோம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு வாஞ்சிக்கிறது என்னவென்றால், நாம் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆராதனைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை கட்டி கொண்டிருக்க கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் ஆவியோடு கர்த்தரை ஆராதிப்போமே ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? விருத்த சேதனம் உள்ளவர்கள். கொலோசியர் 2:11 வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அல்லேலூயா! யார் பெற்றது? யார் பெற்றது? யார் பெற்றது? மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்ட நாம் ஒவ்வொருவரும் விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா! விருத்த சேதனம், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெற்றவர்கள். அப்போ யார்? நாம் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்பொழுது நாம் யாரை தரித்துக் கொள்கிறோம்? கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். பாவ சரீரத்தை நாம் என்ன செய்கிறோம்? அடக்கம் பண்ணி விடுகிறோம். அல்லேலூயா! இனிமேல் என்னில் ஜீவிக்கிறது யார்? கிறிஸ்துவே என்கிறதான உடன்படிக்கை செய்து நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அல்லேலூயா! என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தையும் பாவ சரீரத்தையும் களைந்து விட்டு நாம் ஆவியிலே கர்த்தரை ஆராதித்து ஆவியிலே நாம் நடத்தப்படும் பொழுது நாம் யாராயிருக்கிறோம்? விருத்த சேதனம் உள்ளவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா! என்ன விருத்த சேதனம்? கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். தயவு செய்து இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, குழம்பி போகக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிறதான, கர்த்தரை சேவிக்கிறதான, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா! அல்லேலூயா! இங்கு நான் பார்க்கும் பொழுது இந்த யோனத்தான் பெலிஸ்தருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறான். என்ன சர்டிபிகேட்? இந்த விருத்த சேதனம் பண்ணப்படாத ஜனங்களிடத்திலே போவோம் வா. விருத்த சேதனம் பண்ணப்படாத ஜனங்களிடத்திலே போய் ஜெயம் காண வேண்டுமையானால் நமக்கு என்ன வேண்டும்? கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் வேண்டுமையானால் என்ன வேண்டும்? கையால் செய்யப்படாத விருத்த சேதனம்
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன? நாம் நம்முடைய பாவ சரீரத்தை விட்டு ஒழிந்து என்மேல் ஜீவிக்கிறது கிறிஸ்துவே என்கிறதான நம்பிக்கையோடு கூட அனுதினமும் ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, ஆவியிலே கர்த்தரால் நடத்தப்பட்டவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படும் பொழுது நாமும் கூட விருத்த சேதனமற்றதான இந்த மாம்ச உலகத்தாரிடத்திலே நாமும் ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும், நாம் சந்திக்கிறதான சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், நம்மேர் எதிரிட்டு வருகிறதான சோதனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அல்லேலூயா, நாம் சந்திக்க போகிற பிரச்சனை எப்படியா இருந்தாலும் அவைகளை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டுமையானால் கர்த்தரை ஆராதிக்கிறதான கர்த்தருடைய ஜனமே நாம் மறந்து போகக்கூடாது. அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான சத்தியம், நாம் ஜீவிக்கிறது இயேசுவுக்காக. அல்லேலூயா. நாம் பிழைத்திருக்கிறது இயேசுவுக்காக. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறது இயேசுவை. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிறது இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. நாம் எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும்? ஆவியிலே ஆராதிக்க வேண்டும். இந்த யோனத்தானை நாம் மறுபடியும் பார்க்கும் பொழுது அவர்கள் யார் என்று அறிந்திருந்தான். அவனை எதிரிட்டு வருகிற ஜனங்கள் விருத்த சேதனமற்றவர்கள், மாம்சமானவர்கள், உலகத்தார், ஆவிக்குரியவர்கள் அல்ல. அவர்களோடு ஆண்டவர் இருக்க முடியாது என்பதை திட்டம் தெளிவுமாக அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. எப்படி அறிந்து கொண்டான்? அவன் விருத்த சேதனம் உள்ளவன் என்பதை அறிந்து கொண்டான். அவன் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவன் ஜீவிக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொண்டான். ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். மாம்ச சரீரத்தை விட்டு ஒழிந்தவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். யார் அறிந்து கொண்டது? யோனத்தான் அறிந்து கொண்டான். ஆகையினாலே அவனுக்கு என்ன வந்தது? தைரியம் வந்தது. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மாம்ச சரீரத்தை விட்டு ஒழியாதவர்களாக நாம் காணப்படுவோமேயானால், ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தடையாக காணப்படுவோமேயானால், நமக்கு எதிரிட்டு வருகிற சோதனைகளையும் நாம் சோதனைகளிலே ஜெயம் காண்பதற்கு நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பாரா, வருவாரா என்பதை குறித்து நாம் நிச்சயமாகவே நம்மை சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? மறுபடியும் நாம் இங்கு பார்க்கும் பொழுது யோனத்தான் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே இதை பற்றி ஆலோசிக்கவில்லை. தான் புறப்படலாமா? இவன் இப்படி இந்த கூட்டத்தார் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் இங்கு இருக்கிறதே, நான் இவர்களிடத்திலே யுத்தத்திற்கு புறப்படலாமா என்கிறதான யோசனையை அவன் அவரிடத்திலே கேட்கவில்லை. அல்லேலூயா. அவன் யாரிடத்திலே விசாரிக்கிறான்? ஆயுததாரி இடத்திலே, தன்னுடைய கையாள் என்ன சொல்லலாம் இல்லையா, என்ன பாடி கார்டு, அவனிடத்திலே சொல்கிறான். என்னது? நாம் புறப்பட்டு போவோம், நான் முன்னால செல்கிறேன், நீ என் கூட வா என்று சொல்கிறான். ஆனால் அவனுடைய தகப்பனாரிடத்தில் இதை பற்றி ஒன்றும் அவன் அறிவிக்கவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கு ஈசாக்கை பலியிடும்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் கட்டளையிட்ட பொழுது அவன் என்ன செய்தான்? மனைவியிடத்தில் விசாரித்தானா? வேறு யாரிடத்தில்? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அவன் அறிந்தபடியினாலே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அன்றைக்கு அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார். அல்லேலூயா. அதை போல என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கென்று சில நேரங்களிலே சில காரியங்களையும் சட்டதிட்டங்களையும் நமக்கு கற்றுத்தரும் பொழுது நாம் அதை இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கும் பொழுது பெலிஸ்தருடைய தானயத்துக்கு அவன் புறப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் இருவருமாக புறப்படுகிறதிலே ஒரு விசேஷித்த சத்தியம் என்னவென்றால், ஒரு மனதோடு புறப்பட்டார்கள் இருவரும். அந்த ஆயுததாரி, ஐயா நீங்க மட்டும் போனா எப்படிங்க, நானும் சத்துடுவேன், நீங்களும் போயிடுவீங்க, உங்க அப்பாவுக்கு பிள்ளை இல்லாம ஆயிடுமே, என்ன ஆகும், அப்புறமா என்னையும் சேர்த்து திட்டுவாங்களே, என் வீட்டாருக்கு ஆபத்தா போயிடுமே, எப்படிங்க போகலாம் அப்படிங்கிறதான எந்த ஒரு ஆலோசனையும் அந்த ஆயுததாரி சொல்லவில்லை. யோனத்தான் என்ன சொன்னானோ அதற்கு கீழ்ப்படிந்தவனாய் அவன் புறப்பட்டான். அவரிடத்திலே ஒரு மனம் காணப்பட்டது. மத்தேயு 18:19 நாம் வாசிக்கிறோம், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும்
பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஒருமனம் இரண்டு பேர் மத்தியிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய காரியங்களிலே என்ன காணப்பட வேண்டும்? ஒரு மனம் காணப்பட வேண்டும். இந்த ஆயுததாரியம் யோனத்தானும் புறப்பட்டு சென்ற பொழுது அவருடைய மத்தியிலே என்ன காணப்பட்டது? ஒரு மனம் காணப்பட்டது. இன்னொன்றை பார்க்கிறோம். அந்த யோனத்தான் ஆயுததாரியிடத்திலே சொல்கிறான், நாம் புறப்பட்டு போவோம். இந்த இடத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் நம்மளை கூப்பிட்டால் நமக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறார் என்பதை அடையாளத்தை நாம் வைத்துக் கொள்வோம். ஒருவேளை அவர்கள் நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் உங்களை அங்கு வந்து சந்திக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு வெற்றி அல்ல என்பதை குறித்ததான ஒரு அடையாளத்தை, ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு ஒரு அடையாளமும் ஒரு தீர்மானமும் ஒரு அடையாளத்தை அவன் எதிர்பார்க்கிறான். யார் எதிர்பார்க்கிறான்? யார் எதிர்பார்க்கிறது? யோனத்தான். அவன் எதிர்பார்க்கிற அந்த அடையாளத்தை பின்பற்றி அவன் செல்கிறான். சங்கீதத்தின் புஸ்தகம் 86:17 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, வாசிக்க கேட்போம். 86:17. நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். போதும், போதும். அனுகூலமாக. அல்லேலூயா. இங்கு யோனத்தானை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து செல்ல போகிற அந்த பிரயாணத்திலே அவனுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை அவன் சூஸ் பண்ணுகிறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் போகிற இடத்திலே இவர்கள் என்னை அழைத்தார்களே ஆனால் எனக்கு நீர் வெற்றி தரப் போகிறீர் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் என்கிறதை அவன் சொல்கிறான். எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை என் கண் முன்னாக காண்பித்தருளும். அல்லேலூயா. சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன தேவை? அடையாளம் தேவை. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களிலே அடையாளமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு இப்படி இதை செய்தீரேனால் இது கர்த்தர் செய்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்கிறதான அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு தீர்மானம், உறுதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அடிமைத்தனத்திற்குள்ளாய் வைத்திருந்த பொழுது, அல்லேலூயா, பலவிதமான வாதைகளை கொண்டு, மோசையை கொண்டு, ஆரோனை கொண்டும் அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது கடைசியாக ஒரு வாதையை அனுப்பினார். என்ன வாதை? அல்லேலூயா. என்ன வாதை? தலைப்பிள்ளை சங்காரம். அவர் ஆட்டுக்குட்டியை, அல்லேலூயா, ஆட்டுக்குட்டியானுடைய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைகளிலே பூசிக்கொள்ள வேண்டும். நிலைகளிலே இரத்தம் பூசப்பட்டிருக்கும் பொழுது யார் உள்ளே பிரவேசிக்க முடியாது? சங்கார தூதன் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அது ஒரு அடையாளம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நெற்றிகளிலே, அல்லேலூயா, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்பட்டவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிறதான கர்த்தருடைய ஜனம் என்பதை, அல்லேலூயா, சத்துரு அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் யார் உட்பிரவேசிக்க முடியாது? சத்துரு உட்பிரவேசிக்க முடியாது. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் சரிதான், தீர்மானம் எடுத்துக்கொண்டான், எல்லாம் சரி, ரெண்டே ஆயுதம்தான், புறப்பட்டாங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே ஸ்பீடா போக முடியவில்லை, வேகமாக போக முடியவில்லை. அதே 1 சாமுவேல் 14:4-13 வசனங்களை வாசிப்போம். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பேர், மற்றொன்றுக்கு சேனே என்று பேர். இப்ப புறப்பட்டாங்க. என்ன பார்க்கறாங்க? 2 பாறை. இந்த பாறை ஏறினா தான் பெலிஸ்தரை பார்க்க முடியும். இந்த பாறை ஏறின பிறகுதான் பெலிஸ்தியர் கிட்ட யுத்தத்திற்கு போகணுமா வேண்டாமா என்கிற தீர்மானம் அங்கு வெளிப்படும், அடையாளம் அங்கு வெளிப்படும். அடையாளம் வெளிப்படுவதற்கு முன்பாக இந்த பாறையிலே ஒன்று ஏறணும் 2 பேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், எளிதாக இருக்கிறது. தீர்மானத்துக்கு பிற்பாடாக என்ன ஏற வேண்டியது இருக்குது? பாறை ஏறணும். அல்லேலூயா. பாறையிலே செங்குத்தான பாறை, சாதாரண பாறை ஏறுறது ஈஸிங்க. செங்குத்தான பாறை, அங்கே ஷூஸ், அது ஸ்போர்ட்ஸ் ஷூ எல்லாம் போட்டு ஏற முடியாது. எல்லாம் கழட்டி போட்டுட்டு அங்கே ஒரு எக்ஸசைஸ் எடுக்கணுமா? எப்படிப்பட்ட எக்ஸசைஸ் தெரியுமா? தவிழ்ந்து ஏறணும். அல்லேலூயா. தவிழ்ந்து ஏறணும். ஆண்டவர் ஒருக்கா தவிழ்ந்து ஒரு யாத்திரை புறப்பட்டார். ஏறுகின்றார் தள்ளாடி தவிழ்ந்து களை போடே.
அல்லேலூயா. இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே போதும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவழ்ந்து ஏறுகிற அனுபவம் மிக கடினமான அனுபவம். ஒருவேளை ஒரு சின்ன ஸ்லிப் ஏற்பட்டா மூக்கு அங்கேயே அந்த பாறைக்கு மேலே இருக்கும், நெற்றியுடைய மேல்பட்டையெல்லாம் அங்கேயே இருக்கும். கீழே வரும்பொழுது ஒன்றொன்றாக பொறுக்கி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிடுறீங்களா? ஆழமாக அவனுடைய சந்தர்ப்பத்தை, அந்த சூழ்நிலையை பார்க்கும்பேயானால் மிக கடினமான ஒரு தீர்மானம். அந்த பாறையிலே அவன் தவழ்ந்து ஏறி பார்த்த பொழுது, அந்த தவிழ்ந்து ஏறுகிறதான அனுபவம் எதை குறிக்கிறது என்றால், அல்லேலூயா, வேத தியானத்தை குறிக்கிறது. போராடி ஜெபிக்கிறதான ஜெபத்தை குறிக்கிறது. யோசுவா 1வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வேத தியானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின ரோமர் 15:32 வசனத்திலே அந்த அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம், போராடி ஜெபிக்கிறதான ஒரு ஜீவியத்தை குறித்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து காட்டுகிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், சோதனைகள் வரும்பொழுது நாம் அதிகமாக வேதத்தை தியானிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். போராடி ஜெபித்ததற்கு பிற்பாடாகத்தான் சத்துருக்களின் கூட்டத்தை நாம் கண்ணால பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னால சத்துருவின் கூட்டம் வந்திருக்கிறதை கேள்விப்படுவோம், கண்ணால பார்க்கிறது அதுக்கு அப்புறம். எப்போ? போராடி ஜெபித்த பிற்பாடாக. ஆனா இதுக்கு பயந்து நிறைய பேர் போராடி ஜெபிப்பதையே விட்டுறாங்க. அல்லேலூயா. வேத தியானத்தை விட்டு விடுவார்கள். இன்றைக்கு நிறைய பரிசு திட்டங்கள் எல்லாம் கேள்வி கேட்டேன் இல்லையா? எதுக்கு? வேதத்தை படிக்க. எதுக்கு? வேதத்தை படிக்க, மனப்பாடம் செய்து கொள்ள. இந்த வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களிலே, நம்முடைய சிந்தனைகளை கடந்து செல்லுமேயானால் பிற்காலங்களிலே அது நமக்கு தியானமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரம் போதாதமையால் நான் என்னுடைய வார்த்தைகளை சுருக்கி கொள்ளுகிறேன். இவ்வாறாக கர்த்தர் அந்த நாட்களிலே பெலிஸ்தர் ஜனத்தின் மேல், அல்லேலூயா, பெலிஸ்திய ஜனத்தை மேற்கொள்ளும்படிக்காக ஒரு யோனத்தானை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை புறப்பட பண்ணினார். ஆனால் புறப்படுவதற்கு முன்பதாக அவன் ஆராதிக்கிறது, அவன் விசுவாசிக்கிறது யார் என்பதை அவன் அறிந்து கொண்டிருந்தான். பிற்பாடாக அவன் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டிருந்தான். பிற்பாடாக அவனுடையத்திலே ஒரு மனம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் அடையாளத்தை வைத்து கொண்டான், தீர்மானித்து கொண்டான். அதன் பிற்பாடாக தவழ்ந்து ஏறுகிற அனுபவத்திற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். போராடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவன் தன்னை உட்படுத்தி கொண்டான். அதன் பிற்பாடாக அவன் தனக்கு எதிரிட்டு வந்திருக்கிறதான பெரிய ஜனக்கூட்டத்தை அந்த பாறையின் மேல் நின்று அவர்களை பார்க்கிறான். பார்த்த பிற்பாடாக அவன் எதிர்பார்த்ததை போல அந்த ஜனத்தார் அவனை நீ வா என்று கூப்பிடுகிறார்கள். அவர்கள் எதற்காக? வெல்கம் பண்ணுவதை கூப்பிட்டாங்களா? சாகடிக்கும்படியாக கூப்பிட்டாங்க. ஆனால் இறங்கி புறப்பட்டார்கள். அந்த பாறையிலிருந்து ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் இறங்குனாங்க. எங்கே போய் இறங்குனாங்க? பெலிஸ்தரின் தானயத்திலே போய் இறங்கினார்கள். இறங்கின மாத்திரத்திலே லெஃப்ட் ரைட் பார்க்கவில்லை, இறங்கின வேகத்திலே வெட்டி வீழ்த்த ஆரம்பித்தான். பெலிஸ்தர் மடிய ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால ஆயுததாரியாகிய அவனுடைய பாடி கார்டு வெட்டி வீழ்த்த ஆரம்பித்தான். அவருடைய வாழ்க்கையிலே ஜெயம் கிடைத்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெயம் வேண்டுமேயானால், நாமும் ஒரு ஜெய வீரர்களாய் மாற வேண்டுமேயானால், நாமும் யோனத்தானை போல ஜெயம் கொண்டவர்களாய் மாற வேண்டுமேயானால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை சேவிக்கிறோம் என்பதை குறித்ததான அறிவு நமக்கு அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக, நாம் யார், நான் யார், விருத்த சேதனம் உள்ளவனா, கர்த்தருடைய பிள்ளையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் மாம்சத்தில் இருக்கிறேனா, ஆவிக்குள் இருக்கிறேனா, நான் ஆவியானவரை ஆராதிக்கிறேனா அல்லது உயிரோடு இல்லாதவரை ஆராதிக்கிறேனா என்கிறதை பற்றி அவனை குறித்தும்
நான் யாரை ஆராதிக்கிறேன் என்பதை குறித்தும் 2 விதமான அறிவு கண்டிப்பாக நமக்கு தேவையாயிருக்கிறது. அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே யோனத்தானுக்கு இருந்ததான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதை போல யோனத்தானுடைய வாழ்க்கையிலும் ஆயுததாரியுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருந்ததான ஒரு மனம் தேவைப்பட்டது. அல்லேலூயா, தேவை உண்டு. அல்லேலூயா. அதை போல ஒரு அடையாளத்தோடு கூட வெற்றி காண வேண்டும். அல்லேலூயா. தீர்மானத்தோடு கூட நாம் புறப்பட வேண்டும். அதை போல போராடி ஜெபிக்கிறதான ஒரு வாழ்க்கை அல்லது வேத தியானம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படுமையானால் நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக வெற்றிக்குள்ளாய், ஜெயத்திற்குள்ளாய் நாம் கடத்தி செல்ல முடியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியாக அமையும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நாம் நம்மை யாரென்று அறிய இன்னும் தாமதித்து கொண்டிருப்போமேயானால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இன்னும் பாவ சரீரத்தை விட்டு ஒழியாதவர்களாய் இருப்போமேயானால், இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமேயானால், ஆண்டவரே, நான் இன்றையிலிருந்து உமக்காக ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியிலே நான் ஆராதிக்க விரும்புகிறேன். உம்மை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நீர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்று முதல் இந்த ஜீவனுடைய தெய்வத்தினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நான் வாஞ்சிக்கிறேன் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த தெய்வத்தின் மேல் நான் நம்பிக்கை வைப்போமையானால் நம்முடைய யுத்தங்களை நடத்தி செல்ல அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்மை ஆற்ற தேற்ற நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? அல்லேலூயா. கேட்டதான கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்கிறதான பாடலை நாம் பாடி நாம் ஆவிக்குள்ளாய் கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நான் ஒருவேளை என்னை குறித்து அறிந்து கொள்ளாதவனாய், நான் ஒரு வித்தியாசத்தை அறிந்து கொள்ளாதவனாய், எல்லாரை போல நானுமே என்று நினைத்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன், ஆண்டவரே, அப்படி அல்ல. நான் ஒரு வித்தியாசமானவன், உம்மால் ஆதரிக்கப்பட்டவன், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உம்மால் அழைக்கப்பட்டவன், உம்மால் பேறு பிரிக்கப்பட்டவன், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உம்மை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய ஜீவியத்திலே ஒரு ஜெயத்தை தருவீராக என்று சொல்லி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரட்டும். கர்த்தர் நம்மை உயர்த்தட்டும். ஹல்லேலூயா. நமக்கு எதிரிட்டு வருகிறதான சத்துருடைய போராட்டங்கள் நம்மை விட்டு மாறட்டும். நன்றிகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வள் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக செங்குத்தான மலைக்கு மேலே தவழ்ந்து போய் ஏற ஆயத்தமாக இருக்கிறீங்க? செங்குத்தான மலையில் தரையில் நிரந்தரமான சாதாரண தரையில் தவழ்ந்து போனாலே கை பிஞ்சு போயிடும், கால் பிஞ்சு போயிடும், முட்டை அடந்து போயிடும், கணுக்காலெல்லாம் போயிடும். செங்கத்தான மலையில் நீங்கள் தவழ்ந்து போனீங்கன்னா மேலே போய் சேரும்போதே உடம்பெல்லாம் ரத்தமாக தான் இருக்கும். ஆனாலும் அப்படி செல்ல ஆயத்தமாக இருந்தால் தான்
உன்னுடைய விரோதியை நீ கண்டுகொள்ள முடியும், அவனை ஜெயிக்க முடியும், அவனை முறியடிக்க முடியும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நாங்கள் விரோதிகளை பார்க்க, விரோதிகளை அடையாளம் கண்டுகொள்ள, அவர்களை ஆண்டவர் முறியடிக்க கிருபதாரும். ஆண்டவரே, கிருபதாரும் 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 கிருபதாருங்கிறதாவே சோதரிக்கிறோம். ஆண்டவர் கத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சொல்லிட்டு அப்படியே ஜெபம் செஞ்சிருப்பாங்க. ஜெபம் பண்ணுமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி, இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களோடு பேசினீர், எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, யோனத்தானுடைய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு காட்டி கொடுத்தீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒரு யோனத்தனாக மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மலையின் மேலே ஆண்டவரே, பாறையின் மேலே தவழ்ந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சோர்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சத்ருவினுடைய பலத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனம் தான் எங்கள் முன்னால் நிற்கிறது ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. தைரியத்தை தாரும் ஆண்டவரே, சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தீர்மானத்தோடு ஆண்டவரே அடையாளத்தை கேட்டு உம்மிடத்திலிருந்து அடையாளத்தை வாங்கி ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற சத்துருக்களை நீர் எங்களுக்கு காட்டி தாரும் ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை காட்டி தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்கு இருக்கிற சத்துருக்களை காட்டி தாரும் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு இருக்கிற சத்துருக்களை நீர் காட்டி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களாக ஆண்டவரே, உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக உம்முடைய பலத்தோடு நாங்கள் போய் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீர் தருகிற வெற்றியை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் யாவரும் சுவாமி உம்முடைய வெற்றியை அறிய உதவி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. குன்றின் மேல், மலையின் மேல், பாறையின் மேல் ஏற எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை தியானிக்க, உம்மிலே பலன் கொள்ள, உம்முடைய பலனை தரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினீர், உமக்கு ஸ்தோத்திரம். பேசின மகனையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தைரியத்தையும் கொடுத்த ஆண்டவரே, இதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஒருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் புது தேவ செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடையாளத்தை கேட்டு உம்மிடத்திலிருந்து அடையாளத்தை வாங்கி ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற சத்துருக்களை நீர் எங்களுக்கு காட்டி தாரும் ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை காட்டி தாரும் ஆண்டவரே. நீர் தருகிற வெற்றியை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவி